10 நிமிஷத்தில் தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவுமே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். அதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணியான தேங்காய் பால் முதல்ல சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சினா பசும்பால் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வரும்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தால் அருமையான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும்.